ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா OTA அப்டேட்னா என்ன, இதை எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மெத்தட் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Xiaomiயை பொறுத்த வரைக்கும் OTA, ரெக்கவரி ரோம், ஃபாஸ்ட் பூட் ரோம், இந்த மாதிரி நிறைய ரோம்ஸ் இருக்குது. இதில் OTAன்னு பார்க்கும்போது நியூவாக வந்திருக்க அப்டேட்டோட ஒரு ஃபுல் பேக்கேஜ் தான். எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக ரெட்மி நோட் 10 ப்ரோ மொபைலுக்கு MIUI 13.0.4.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூவாக வந்திருக்க அப்டேட்டை தான் OTAன்னு சொல்லுவாங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் வந்து 710 MB. இந்த அப்டேட்டோட OTA லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் அந்த பேக்கேஜோட சைஸும் சேமாக தான் இருக்கும். மேக்ஸிமம் மற்ற ரோம்ஸோட கம்பேர் பண்ணும்போது OTAவோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நியூவாக வந்திருக்க அப்டேட்டை OTAன்னு சொல்லுவாங்க. ரெக்கவரி ரோம்னு பார்க்கும்போது உங்கள் மொபைலில் கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ப்ளஸ் MIUI இது ரெண்டையும் சேர்த்து தான் ரெக்கவரி ரோமில் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு 12 MIUI 13 ரன் ஆகிட்டு இருக்குன்னா இதோட கம்ப்ளீட் பேக்கேஜை தான் ரெக்கவரி ரோமில் கொடுப்பாங்க. இந்த ரெக்கவரி ரோமோட சைஸ் வந்து மேக்ஸிமம் ஹையாக தான் இருக்கும். அரௌண்ட் 2 or 3 GBக்கு மேலே வரும். ஸோ உங்களுக்கு வர அப்டேட்டில் ஆண்ட்ராய்டு வேர்ஷனே சேஞ்ச் ஆகுது, அதாவது ஆண்ட்ராய்டு 11லேருந்து 12க்கு அப்டேட் வருதுன்னா நீங்கள் ரெக்கவரி ரோம் யூஸ் பண்ணலாம். இல்லை இருக்கிற ஆண்ட்ராய்டு வேர்ஷன்லேயே ஜஸ்ட் ஒரு MIUI அப்டேட் தான் வருதுன்னா OTA யூஸ் பண்ணியே அப்டேட் பண்ணலாம். ஓகே, OTA அப்டேட் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். MIUIயை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்டேட்ஸ் வந்து MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து எல்லா பப்ளிக் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட் எப்போ வந்தாலும் பரவாயில்லனா வெயிட் பண்ணி உங்கள் மொபைலோட அப்டேட்டர்லேயே அப்டேட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மொபைலுக்கு அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் உங்களுக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை, இருந்தாலும் மேனுவலாக அப்டேட் பண்ணி அந்த அப்டேட்டில் நியூவாக என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ப்ரீவியஸ் அப்டேட்டில் இருந்த என்ன பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நியூவாக என்ன பக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மேனுவலாக OTA அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக அதோட OTA அண்ட் ரெக்கவரி ரோமை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து உங்கள் மொபைலுக்கு நியூவாக வந்திருக்க அப்டேட்டோட OTA ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜை உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் மொபைலுக்கான OTA மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். வேறு மொபைலோட OTA வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. அண்ட் ஒரு சில OTA ஃபைல்ஸ் வந்து ப்ரீவியஸ் அப்டேட்டில் கரண்ட்லி உங்கள் மொபைல் இந்த வெர்ஷனில் ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் மொபைலில் அப்டேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் MIUI ஐக்கான ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து டேப் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் இந்த மாதிரி அடிஷ்னல் அப்டேட் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆன்னு வரும். ரைட் சைடில் 3 டாட் பட்டன் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் லேட்டஸ்ட் பேக்கேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் மொபைலில் கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்க ரெக்கவரி ரோமை அதை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். செகண்டாக சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண OTA பேக்கேஜை சூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிப்ட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆன உடனே ரீபூட் பண்ண சொல்லும். ரீபூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அப்டேட்டட் வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்டேட் வந்து ஃபஸ்ட்டு MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பைலட் டெஸ்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த OTA வந்து சப்போர்ட் ஆகும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து கேனாட் வெரிஃபை, இட் ரெக்யர்ஸ் இன்டர்னல் பீட்டா டெஸ்டர், இந்த மாதிரியான வார்னிங்ஸ் வரும். ஸோ நீங்கள் பைலட் டெஸ்டராக இருந்தால் மட்டும் பைலட் OTAவை யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வெயிட் பண்ணி ஸ்டேபிள் OTA வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த OTA மெத்தட் வந்து ரொம்பவே சேஃபான அஃபீஷியல் மெத்தட் தான். இதனால் உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அண்ட் உங்கள் மொபைலில் எந்த ஒரு டேட்டாஸும் டெலீட் ஆகாது. அண்ட் உங்கள் மொபைலுக்கு அடுத்து வர அப்டேட்ஸையும் நீங்கள் இப்படி மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மொபைலோட அப்டேட்டருக்கே டேரெக்டாக ரிசீவ் ஆயிரும். ஸோ உங்கள் மொபைலுக்கு வர நியூ அப்டேட்ஸை இயர்லியாக அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.